எஸ்பி வேலுமணிக்கு நீதிமன்றம் காட்டம். வெட்ட வெளிச்சத்திற்கு வந்த ஊழல். கட்சியில் இணைப்பாரா விஜய்? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சரா பதவி வகிச்சிருந்தாரு. அப்போ கோவை மாநகராட்சியில 69 இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டுச்சு. இதுல 654 பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதுல 440 பேர் நேர்முக தேர்வுக்கு கூப்பிட்டாங்க. கடைசியில 54 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுச்சு. இந்த நியமனங்கள் முறையான விளம்பரம் இல்லாம விதிமுறைகளை மீறி புறவாசல் வழியா நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட தகுதி வாய்ந்த ஊழியர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாங்க. 2021ஆவது வருஷம் இந்த வழக்க விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அமர்வு மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுச்சு. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. இந்த வழக்க விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் அமர்வு டிஎன்பிஎஸ்சி இல்ல பிற அங்கீகரிக்கப்பட்ட தேர்வு அமைப்புகள் மூலமா இந்த நியமனங்கள் நடத்தப்படல அப்படிங்கறத சுட்டி காட்டுச்சு. இந்த 54 நியமனங்களும் சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி கடந்த ஜூன் 18ஆம் தேதி அதை ரத்து செஞ்சு உத்தரவிட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இதற்கு காரணமான அதிகாரிகள் மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் ஆணையிட்டு இருந்தது. இதனால வேலையை இழந்த நிவேதா, சக்தி கவிதா, வினோத்குமார் இவங்கெல்லாம் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாங்க. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் KV விஸ்வநாதன் மற்றும் அருண்பாளி ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ மனுதாரர்கள் தரப்ப கடுமையா சாடிய நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினாங்க. இளநிலை உதவியாளர் பணிக்கு வந்த 654 விண்ணப்பங்கள்ல 440 விண்ணப்பங்களை ஒரே நாள்ல இறுதி செஞ்சு நியமன ஆணை வழங்கினது எப்படி? நீதிபதிகளாகிய எங்களுக்கே டெய்லியும் பட்டியலிடப்படக்கூடிய 65 வழக்குகளை முழுமையா படிக்கிறதுக்கு போதிய நேரம் கிடைக்காதப்போ 440 விண்ணப்பங்களை உங்களால ஒரே இரவுல எப்படி பரிசீலனை செய்ய முடிஞ்சது அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. விண்ணப்பங்கள் கோர்றதுக்கு பொது நாளிதழ்ல விளம்பரம் தராம பேப்பர்ல மட்டும் விளம்பரம் வெளியிட்டது ஏன்? எந்த தகுதியுடைய அடிப்படையில இவங்க தேர்வு செய்யப்பட்டாங்க? இவங்களுடைய மதிப்பெண் பட்டியல் எங்கு? இந்த நியமனங்கள்ல அப்பட்டமான சட்டவிரோதமும் விதிமுறை மீறல்களும் இருக்கிறது தெளிவா கண்டறியப்பட்டிருக்கிறதா நீதிபதிகள் சொன்னாங்க. அப்போ மனுதாரர்கள் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் VV கிரி, இப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்கிறவங்க மாற்றுத்திறனாளிகள், அதனால மறுபடியும் இந்த பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படும் போது இவங்களுக்கு கருணை அடிப்படையில முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாரு. ஆனா இந்த கோரிக்கையை ஏற்க திட்டவட்டமா மறுத்த நீதிபதிகள் முறைகேடா பணியில நியமிக்கப்பட்டவங்க எல்லாருமே உடனடியா பணியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை முழுமையா உறுதி செஞ்சாங்க. இந்த விவகாரம் அரசியல் ரீதியிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. காரணம், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி தமிழக வெற்றி கழகத்து கூட நெருங்கிறதுக்கான தருணத்தை பார்த்துட்டு வராரு அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. MR விஜயபாஸ்கர், C விஜயபாஸ்கர் வரிசையில எஸ்பி வேலுமணியையும் தங்கள் பக்கம் கொண்டு வரதுல முதல்வர் விஜய்க்கும் விருப்பம் இருக்கத்தான் செய்து. இந்த சூழல்ல தான் உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு இவங்களுடைய இந்த திட்டத்துக்கு முட்டுக்கட்டையா வந்திருக்கு. முந்தைய திமுக அமைச்சர்கள் தொடர்பான பல்வேறு முறைகேடு வழக்குகளை தூசு தட்டி லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா விசாரணைக்கு உத்தரவிட்டு வரக்கூடிய முதல்வர் விஜய் அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த முறைகேடுகளையும் ஊழல் வழக்குகளையும் கவனிப்பாரா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வரக்கூடிய நிலையில எஸ்பி வேலுமணி தொடர்பான விவகாரத்துல கடுமையான முறைகேடுகள் நடந்திருக்குது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்குது. முதல்வர் விஜய் தொடர்ந்து மௌனம் சாதித்தாலோ
இல்ல இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எஸ்பி வேலுமணியை தங்கள் பக்கம் இணைத்து கொண்டாலோ எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய குதிரை பேர விமர்சனங்களுக்கு கூடுதல் வலு சேர்க்கிறதா அமைஞ்சிரும். முதல்வர் என்ன செய்ய போறாரோ பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.